ஓடுபோ நாராயணா அறிவனமோ நாராயணா அறிவனமோ நாராயணா பராபரத்தை பிறந்தொண்டி பரத்தையை சதொண்டி சிவத்து சதுண்டி சக்திக்கு நாதம் கொண்டி நாதத்து விதுகொண்டி துந்துபடைய சதாசம் கொண்டி சதாசத்திரம் ஈஸ்வரனும் சதாசிவத்தில் ருத்ரனும் ருத்ர விஷ்ணுவும் விஷ்ணுவிட பிரமாவும் பிரம்மாவிட ஆகாயமும் ஆகாயத்தில் பாபும் பாப்பு விட தெய்வம் தேவடை அப்புவும் அப்புளை விருதுவும் நரம்புக பட்சிகளும் தாவர சங்க மாதிரிகள் தோன்றி மீண்டும் யாவும் தோன்றி விடுதலை ஒடுங்கடவா ஒடுங்கட யாவும் மீண்டும் படைக்கப்படவா அந்தப்படி என்னென்ன பிரமா ஆதிகளே ஜனகர் சந்தனர் சரத்குமாரர் சனசுதசர் என்ன நான்கு பத்தி செய்தார் அருடோ சோழனை கண்டு வணங்கி ஆசு பெற்று சருகை கிரிகை யோகம் ஞானம் என்ன மந்திரங்களையும் கற்று சனகாதி மூலம் ஆசைப்பட்டனர் அதை கண்ட பிரமா மறுபடியும் உற்பத்தி செய்யப்பட்ட போது அவரது மடியினாலும் ஆத்மாவில் வருஷனும் கட்டுமட தக்கனும் பிறகு தொக்குளிலும் புலவ நாவிலும் புலத்திய காதலும் ஆத்திர கண்ணனும் ஆங்கரசர் மோத்தலும் கிருது கரத்திலுமாக 10 பேர் தோற்றுவிக்கப்பட்டனர் அந்த 10 பேரை 9 பேர்கள் இல்லறத்தில் ஈடுபட்டு திருமணம் செய்து கொள்ள புறப்பட்டாலும் என்னையும் திருமணம் செய்து வாழ எமது தந்தை சொன்னதை மறுத்து உரைத்ததால் பூலகத்திரனை கண்ணர்வாக புறக்கம் சுவைத்தார் அப்பேற்பட்ட கண்ணர்வாக பிறந்து என் தமையினார் தக்கன் கொடுத்த சாபத்திற்கிடங்க எமது சிரசாகப்பட்டது 1008 சுக்க வழிக்க கட்டும் நாராயணா நாராயணா உங்களுக்கு என்னதே பஞ்சாயத்து வெடிக்கிறது ஏன் தலை இதுக்கு போய் நீங்க வாச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம் எங்க வெடிக்குது அப்படியாவது வெடிச்சிடலாம் நினைக்கிறீங்களா ஒருவேளை வெடிச்சதுன்னா லட்சுமணம் மட்டும் தனியாக கூட்டிட்டு போவேன் அங்க போய் நடத்தப்படுவோம் இங்க ஒரு உள்ள அனாதையா தெரிஞ்சிருக்கேன் விட்டுறக்கூடாது அதனால எல்லா வேலை பெருமை கிடங்க பெருமையானவர் கோழை பாடி பாதம் அணிந்தாலும் அல்லல் போம் வல்வனைப்போம் அன்னு விட்டுப்படுத்த தொல்லைப்போம் போகா திகனப்போம் நல்ல குணமதிக மாவரனை விட்டெடுக்கும் செல்வ கிணமதை கெடுதலுக்கால் என்று எல்லா வேலை பெருமானது புதுகளை பாடி சிறப்புகளை செத்தால் பாக்கியக்கூடிய கழகம் நன்மை பாராட்டும் என்ற நோக்கத்திற்கு கிடங்க அவரது பெருமைகளை பாடுவோம் போரானை கன்றகி உமையா திருமகனகி போரானை கற்பகத்தை பேணினாள் வாராத வித்தை தரும் புத்தி தரும் புத்திர சம்பத்து தரும் சக்தி தரும் சித்தி தரும் உண்டா சுடி போட்டில் சகலது முன்கூடக்கு போட்டில் சகலது முன்கூடக்கு அதன் துணையானே சுகம் கூடும் தொடர்ந்து அவன் துணையானே சுகம் கூடும் தொடர்ந்து பிள்ளையா சுடி போட்டில் சகலது அருள்மணிகள் ஒடிக்கும் பிள்ளையா சொல்லி போட்டு சகலது கேட்டதெல்லாம் தான் கொடுக்கும் பிள்ளை அந்த கீட்டி சொல்ற வார்த்தைகளே இல்லை 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 கேட்டதெல்லாம் தான் கொடுக்கும் பிள்ளை அதை கீட்டி சொல்ற வார்த்தைகள் இல்லை 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 ஆட்டமென்ன பாட்டமென்ன அனைத்தும் பிள்ளையா சொல்லி ஓட்டு சகலது முத்தொடக்கு
வல்ல பெருமான் அந்த பெருமானது பாதம் அணிந்து பெருமைக்குரிய இடத்துடைய சிறப்புகளை சேர்த்தாலும் அன்பான உறவுகள் பொன்னான உறவுகள் காலம் கடந்தும் மக்கள் மத்தியில் வாழக்கூடிய பெருமைக்குரிய இந்த பகுதி உலகம் போற்றக்கூடிய உத்தம பகுதி தடம் ஒதுங்கி நடக்கக்கூடிய மனிதர்கள் தடம் பதித்து நடக்கக்கூடியவர்கள் மாமனிதர்கள் வரலாறு படிப்பவர்கள் மனிதர்கள் வரலாறு படைப்பவர்கள் மகத்தான மனிதர்கள் அப்படிப்பட்ட பெருமைக்குள்ள நல்ல பகுதியில் 1000 சிறப்புகள் கிடந்தாலும் இந்த பொன்னான பூமியில் மக்கள் அனைவரும் எங்கள் முத்தான உறவு என்பதற்காக அவர்களுக்காக முத்துக்கு முத்தாக எங்கள் சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக அன்பாடு இணைந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாடு இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக முத்துக்கு முத்தாக ஒரு நாடும் பிரிவு முல்லை முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக அன்பாடு இணைந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாடுதாள் மண்டபம் போல் நாங்கள் ஒன்ற சுத்தமடா ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா நாடுகாள் மண்டபம் போல் நாங்கள் வந்த சொந்தமடா கோஜாவின் இதழ்களை போல் தீராத மாதமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத மாதமடா கோஜாவின் இதழ்களை போல் தீராத மாதமடா நூறாண்டு கால முதல் மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக நாங்கள் அன்பாக இணைந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக நாங்கள் அன்பாக இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக நன்றி 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 நன்றிகள் வணக்கம் 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 கைத்தட்டி பெருமை சேர்த்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு சிறந்தாழ்ந்த நன்றி நன்றிகள் வணக்கங்கள் காலம் கடந்தும் இன்ன வரைக்கும் பழைய பாட்டு எப்பயுமே புதுசாவே இருக்கு புதுசாக வரக்கூடிய பாட்டு சீக்கிரம் பழசா போயிடும் அது காலத்தின் கட்டாயமோ இல்ல கவிஞர்களுடைய கைவண்ணமோ தெரியல அப்படிப்பட்ட பெருமைகளோடு கூடிய முத்தான உறவுகளுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்கள் பணியை தொடங்குகிறோம் எல்லாம் உள்ள பொன்னான சிறப்பு என்னடா பலகாரம் சொல்ற இடத்துல பூனை அங்கிட்டு பூனையை விரட்டி விட்டு மறுபடியும் பலகாரத்தை சுட ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு வருஷம் போச்சு அடுத்த வருஷம் தீபாவளி அதே போல பாருங்க பலகாரத்தை சுட திரும்ப அதே மாதிரி பூனை குறுக்க வர ஏன்னா திரும்ப வந்துருச்ச பூனையை மறுபடியும் வட்டி விட்டு ஒரு கட்டாயமா பலகாரத்தை செஞ்சு முடிக்க 3ஆவது வருஷம் நம்மளால என்ன பண்ணிட்டேன் மறுபடியும் பலகாரத்தை சுட ஆரம்பிக்க அதே பூனை வராங்க இதை விரட்டி விட்டா போகாது கவுத்து போட்டு தானே ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஒரு கடாப்பட்டி எடுத்து கவுத்து போட்டு பலகாரத்தை சுட்டிருக்கேன் அதுக்கு அடுத்த வருஷம் என்ன பண்ணிருக்கேன் அதே மாதிரி கடாப்பட்டியில பூனையை கவுத்து போட்டு பலகாரம் சுட ஆரம்பிச்சிருக்கேன்
இப்படி வருஷங்கள் போக 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 அடுத்தடுத்த வருஷம் குடிக்கிட்டே போகுது. ஒரு காலகட்டத்தில் தீபாவளி அன்னைக்கு பலகாரம் சொல்றேன், பக்கத்துல பூனை இல்ல. என்ன நினைச்சிட்டேன், பூனையை கவுத்து போட்டுதான் பலகாரம் சொன்னா, பக்கத்து ஊர்ல இருந்து பூனையை பிடிச்சாந்து கவுத்து போட்டு பலகாரத்தை சொல்றீங்க. இப்ப எதுக்கு பண்றோம்னே தெரியாம பல பேர் பண்ணிட்டு அப்புறம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அமைகிறது. அதனால ஏன் பண்றோம் தெரியாம அதனுடைய பின்னணி என்பது என்ன என்பதை ஆராய்ந்து சீராட்டினால் அனைவருக்கும் வெற்றி வாகை சூடும் என்ற நோக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எத்தனை பெருமைகள் இருந்தாலும் இந்த பொன்னானவள் அப்படிப்பட்ட பெருமைக்குரியவள். இந்த இடத்தில் இருப்பதற்கு ஏதேனும் அறிகுறி இருக்கிறதா என பார்க்கும் பொழுது பொன்னான சத்தம் ஒன்று அங்கும் இருக்கிறது. என்ன சத்தம் அது? கேக்குதுங்க. இந்த பனி நேரத்துல கூட வாட்டமா ஒரு தடவை சத்தம் போடுறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெருங்கோட்டை கூட்டமா தான் இருக்கும். நான் எத்தனை வழிகளை பார்த்திருக்கேன், எத்தனை வழிகளை பார்த்திருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு வழி அதுக்கு நான் பார்த்தேன் கிடையாது. மோசமான வழியா? இப்படி ஒரு வழியை நான் பார்த்தேன் கிடையாது. இப்படி ஒரு வழியெல்லாம் பார்த்தேன் கிடையாது. பெருமை பேசிக் கொண்டிருக்க நீ சொல்ற பார்த்தா எப்படியா இருக்கு நினைக்கிற? அப்படி இல்ல. மாணிக்கவள்ளி, மரதவள்ளி, சுந்தரவள்ளி, நீலவள்ளி, பவனவள்ளி, சண்முகவள்ளி, முருகவள்ளி. சூப்பருங்க. அத்தனை முருகவள்ளினா சூப்பர் தெரியுமா? தெரியுங்களா? முருகனாவே அழகுன்னு அர்த்தம். அழகிற்கு பெருமை சொல்றீங்க உங்களுக்கு தெரியுமா? முருகவள்ளி உங்களுக்கு சின்னத்தா வேணும். முருகவள்ளி சின்னத்தாவா? அப்ப எனக்கு பரிசல் இருக்கு. எந்த வழியை சொல்லிருக்கீங்க? அந்த அம்மாவுக்கு நம்மளுக்கு சம்பந்தம் இல்லை. கதையின் சாராம்சம் மட்டும் பெருமையா போய் கொண்டிருக்க ஒரு காலகட்டங்களில் இருந்திருக்கலாம். அவர்களும் இந்த கூட்டுல இருந்த ஒரு கிளிதானே. அதனால அந்த முருகவள்ளிக்காக ஒரு கூட்டு கிளியாக, ஒரு கூட்டு கிளியாக, ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இசைவாடி பறந்தாடு இறை தேட பிரிந்தாடு கூடு ஒரு கூடு என் கண்ட தேவைகள் அத்தனை கேளுங்கள் என் கண்ட தேவைகள் அத்தனை கேளுங்கள். ஒரு கூட்டு கிளியாக, ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாடு திசை மாறி பிரிந்தாடு கூடு ஒரு கூடு. செல்லும் வழிகெங்கும் வெள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். செல்லும் வழிகெங்கும் வெள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். நீர்மை அது மாறாமல் தர்மம் அது மீறாமல் நாடும் நடை போடுங்கள் நியாயம் பெறலாம். சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும். தாயந்த அன்புக்கும் நான் தந்த அன்புக்கும் வாடை காத்திருக்கும். ஒரு கூட்டு கிளியாக, ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இசை மாறி பறந்தாடு திரிந்தாடு கூடு ஒரு கூடு. வெள்ளின் விதை போடாமல் வெள்ளம் வருமா? தேவை அது சிந்தாமல் வெள்ளி பணமா? வெள்ளி விதை போடாமல் வெள்ளு வருமா? தேவை அது சிந்தாமல் வெள்ளி பணமா? வெள்ளை இளஞ்சிட்டுகள் வெட்டி கொடி கட்டுங்கள், அதை கட்டுங்கள் பிள்ளை தொடுங்கள். பேருக்கு வாழ்வது வாழ்க்கைகள், ஊருக்கு வாழ்வது கோழிகளை. பேருக்கு வாழ்வது வாழ்க்கை இல்லை, ஊருக்கு வாழ்வில் தோல்வி இல்லை. ஆனந்த கண்ணீர் அபிஷேகம் செய்கின்ற என் கண்ணீர் ஈரம் பிள்ளை. ஒரு கூட்டு கிளியாக, ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இசை மாறி பறந்தாடும் இடைவேளை பிரிந்தாடும் கூடு ஒரு கூடு. எண்ணெண்ண தேவைகள் அத்தனை கேளுங்கள். என்னென்ன தேவைகள் அத்தனை கேளுங்கள். ஒரு கூட்டு கிளியாக, ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாடு திசை மாறி பறந்தாடு கூடு ஒரு கூடு. அப்படிப்பட்ட பெருமைகள் இந்த பகுதி நடிகர்கள் வணக்கம் வணக்கம் வணக்கம். நெஞ்சார்ந்த நன்றி. கைத்தட்டி பெருமை செலுத்தவர்கள் நன்றியான இந்த வணக்கம் தெரிவித்துக் கொண்டு எங்கள் கடைப்பணிக்கு தொடங்குகிறோம்.
பொன்னான இடங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை இந்த இடம் இன்ன வரைக்கும் இவ்வளவு கலகலப்பா போகுதுன்னா இடத்துல என்ன இருக்கு நினைக்கிறீங்க? உலகம் போற்றக்கூடிய 3 இருக்கு. அதான் சாமி உண்மை, 3 இருக்குங்க. 3 இருக்கு. ஆமா, நான் சொல்றேன் 3 இருக்கு, நீங்க இருக்குங்கன்னு என்ன அர்த்தம்? நீங்க எந்த 3 சொல்றீங்க? நீங்க எந்த 3 சொல்றீங்கன்னா ஏதோ ஒரு 3 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு தானே அர்த்தம். உங்களுக்கு எந்த 3 இருக்கு? நான் சொல்லக்கூடிய ஒருவேளை நம்ம சொல்றோம் ஒத்து போறோம். ஆமா சாமி. அப்படி சொல்லுங்க. உன்ன உணவு உடுத்த உடை இருக்க இருப்படா. அதானே. இல்ல சாமி நீங்க போங்க. அது இல்ல சாமி. வேற என்னையா? கப்பு தண்ணி சரக்கு. பொழப்ப கெடுத்தது நீ மட்டும் தான். நான் எதை சொல்லிட்டு இருக்கேன்? நான் சொல்லக்கூடிய முப்பட்டைக்கு பெருமை புரியாதமா பேசக்கூடாது. சாமி இது சப்பட்டைக்கு ஃபேமஸ் ஆனது. சப்பட்டையா? ஆமாங்க. என்னுடைய தெய்வீக அருள் என்ன தெரியுமா? என்னங்க சப்பட்டையா தான் வருது. என்னுடைய தெய்வீக அருள் தெரியாம பேசிக்கிட்டீங்க. என்ன அருள்? குட்டிச்சோம்னு வச்சுங்களேன், எம்பெருமான் சிவபெருமான் அவருடைய சங்கரன் அருள் பரிபூர்ணமா கிடைக்கும். இத குட்டிச்சோம்னு வச்சுக்கோங்க, சங்கர நாராயண் டைரக்டா பேசுவோம். வாண்டா வருவார், போனா போவார். போனா போறான். ஆமா. நான் தண்ணி பிரச்சனை பத்தி பேசிக்க புரியாம பேசுவோம். சாமி இதுவும் தண்ணி பிரச்சனை தான். நீங்க தண்ணிக்கு என்னதாயா பேரு? மது. மதுங்க. நல்லா பொழப்ப கெடுத்த. என்னையா? நான் சொல்லக்கூடிய தண்ணி பிரச்சனையே வேற கணக்கு. சரி. இப்ப நீங்க சொல்ற மாதிரி மதுன்னு சொன்னீங்களே, மதுனா என்ன? அத பேசுவோம். மானானா மகிழ்ச்சி. சரி. தூணானா நல்லா சாப்பிட்டு சரி தூங்கிடுவோம். இதுதான் மதுவா? ஆமாங்க. ஒரு நல்ல விளக்கத்தை கண்டுபிடிச்சிருக்கீங்க. இந்த மானான மகிழ்ச்சி சொன்னீங்கல்ல, சரி உங்க கணக்குப்படி அதை ஏத்துக்கிறேன். மானான மகிழ்ச்சி தான். சரி. தூணானா தூக்கம் இல்ல, தூவனா போட்டாதே தூக்கம். இது தூணாவோட நிப்பாட்டினோட தூக்கம் இல்ல, அதோட ஒரு துன்பம் தான். பார்த்து பத்திரமா நடத்துக்க. ஆக அப்படிப்பட்ட சூட்சமத்தை கொடுத்து பெருமைகளை சேர்க்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட காலகட்டம் மனிதனுக்கு இல்லாத பெருமை எங்கேயுமே இல்ல. எல்லாருக்கும் ஒரு தனிப்பட்ட சிறப்பு இருக்கும். பூலகத்துல 1000 கருத்துக்கள் கூறிக்கொண்டிருந்தாலும் ஒரு விஷயத்தை பேசுறோம்னா விஷயத்தின் பின்னணியில ஏதாவது ஒரு கருத்துக்கள் புரிஞ்சிருக்கணுமா? கருத்து இல்லாம நான் எங்கேயுமே பேசுறதில்ல. வாழ்க்கையில மனுஷ வாழ்க்கை சிரிச்சு சந்தோஷமா விடுறத வாழ்க்கை. ஆனா எங்க சிரிக்கணும் எங்க சிரிக்க கூடாது கணக்கு இருக்கு. என்னைக்குமே 4 பேர் நிக்கிற இடத்துல போய் எக்காரத்தை கொண்டு அழுக கூடாது. 4 பேர் நிக்கிற இடத்துல போய் அழுதோம்னா நடிக்கிற மாதிரின்றாங்க. யாருமே இல்லாத இடத்துல போய் சிரிச்சுக்க கூடாது. நேத்து வரைக்கும் நல்லா இருந்தா இன்னைக்கு சுத்த பைத்தியக்காரனா போயிட்டு. எங்க சிரிக்கணும் அங்க சிரிக்கணும், எங்க அழுகணும் அங்க அழுகணும். ஒவ்வொரு சிரிப்புக்கு பின்னணியிலையும் பல வித்தியாசங்கள் இருக்குன்னு கொடுத்த ஒரு நாடு நம்முடைய நாடு. அப்படி என்ன சிரிப்புல பலரகம்? இன்பத்தில் சிரிக்கக்கூடியவன் அதிர்ஷ்டசாலி, துன்பத்தில் சிரிக்கக்கூடியவன் ஞானி, கண்டவுடன் சிரிக்கக்கூடியவன் காரியவாதி, கற்பனையில் சிரிப்பவன் கவிஞன், தெரிந்து சிரிப்பவன் நடிகன், தெரியாமல் சிரிப்பவன் ஏமாளி, நிலை உணர்ந்து சிரிப்பவன் நிதானமானவன், நிலை உணராமல் சிரிப்பவன் நிதானமற்றவன், ஓயாம சிரிக்கிறவன் பைத்தியக்காரன், ஓட விட்டு சிரிப்பவன் வஞ்சகன், உட்கார்ந்து சிரிப்பவன் சோம்பேறி, உழைப்பில் சிரிப்பவன் மட்டுமே மனிதன் பயன்படுத்தி கொடுத்த பொன்னான தாய்த்தர் தமிழ்நாடு நம்முடைய நாடு. அதனாலதான் நம்ம நாட்டுக்கு மட்டும் இவ்வளவு செல்வாக்கு சிறப்பு மக்கள் மத்தியில இருந்துகிட்டே இருக்கு. அப்படிப்பட்ட பொன்னான காலகட்டத்துல பணத்து பின்னால ஓடுறது ஒண்ணு தப்பு இல்ல. ஆனா பணம் மட்டுமே வாழ்க்கையில் ஓடுறது மாபெரும் தப்பு. எந்த இடத்துல எப்படிப்பட்ட சிறப்பு தெரிஞ்சுக்கலாம். ஆனா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது பணம் மட்டும்தான். இப்ப பணம் மனுஷனை பார்த்து சொல்லுதான், பணம் மனுஷனை பார்த்து சொல்லுது, நான் உன்கிட்ட இருந்தா நீ பணக்காரன், நான் உன்கிட்ட இல்லைன்னா நீ ஏழை. என்னை நீ மத்தாளுக்கு கொடுத்தீன்னா கொடையாளி, மத்தாட்டு இருந்து என்னை வாங்கினா நீ கடனாளி. என் மேல மட்டும் உனக்கு அதிக ஆசை இருந்தா நீ பேராசைக்காரன், என்னைய மட்டும் செலவு பண்ணாம காத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீ பெருங்குண்ட கஞ்ச. ஒரு விஷயமும் இல்லாம எந்த ஒரு துறவி போல எனக்கு பணமே வேணும்னு வெறுத்து போனா நீ ஒரு ஞானி. ஆக உன் நடத்தைய வச்சு உனக்கு மதிப்பு இல்ல, நான் இருக்கும் இடத்தை வச்சு உனக்கு மதிப்புன்னு சொல்லி பணம் சொல்லுது. ஆக பணம் தான் மனித வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. ஆரம்பத்துல எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் ரோட்ல ஒரு சும்மா இருக்கக்கூடிய ஆள் பாருங்களே, பரம்பரை ஏழை பஞ்சத்துல அடி விட்ட மாதிரி கிடப்பேன். எங்கிட்ட எங்க தப்புல யோகா வந்துருச்சு, அவனை பார்த்தா யாருமே வணக்கம் கூட சொல்ல மாட்டாங்களா. அப்படிப்பட்ட ஒரு ஆள் வழிபோக்க மாதிரி கிடந்திருக்கான். கிடந்தது யாருங்க எப்படியோ யோகா கட்டி பணம் காசு அடிச்சிருச்சு. அடிச்சா திடீர்னு கோடீஸ்வரன் ஆயிட்டான். அது வரைக்கும் ஊருக்கார மதிக்காத கூட்டம் நம்மளால வெளியில போனாவே அண்ணே வணக்கம், அண்ணே வணக்கம் அப்படின்னு சொல்லுவாப்லையா. அவர் பதிலுக்கு வணக்கம் சொல்ல மாட்டாரா. நான் போய் சொல்றேன், நான் போய் சொல்றேன், நான் போய் சொல்றேன் மட்டும் சொல்லி யாரு வணக்கம் சொன்னாலும் நான் போய் சொல்றேன்னு சொல்லுவாரா. உங்கள்கிட்ட வணக்கம் சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? வணக்கம் சொல்லணும்ல. நம்மளால அப்படி சொல்றது இல்ல. யாராவது வணக்கம் சொன்னா நான் போய் சொல்றேன், நான் போய் சொல்றேன்னு சொல்ல ஒண்ணுமே புரியல ஊருக்காரங்களுக்கு. ஏன்னா எப்ப பார்த்தாலும் உனக்கு நாங்க வணக்கம் சொல்றோம், நீ என்னமா நான் போய் சொல்றேன், நான் போய் சொல்றேன்னு என்ன அர்த்தம் கேட்க. அவன் சொன்னானா, இல்லையா பணம் காசு வர்றதுக்கு முன்னால சும்மா கிடந்தேன், அப்ப ஒரு வயலுமே எனக்கு வணக்கம் சொல்றதே கிடையாது. இப்ப பணம் காசு எல்லாம் கூடிருச்சு, இப்ப எனக்கு வணக்கம் சொல்றாங்க. அப்ப அது எனக்கு வந்த வணக்கம் இல்ல, தினமும் பணத்துக்கு முன்னால ரெண்டு நீங்க சொல்ற வணக்கம்ல அங்க போய் சொல்லுவேன். இன்னைக்கு குப்புசாமி வணக்கம் சொன்னார், ராமசாமி மதியம் 3 மணிக்கு வணக்கம் சொன்னார், 2 தரம் அப்படின்னு போய் சொல்லிட்டே இருந்திருக்கேன். ஆக நமக்கான மதிப்பு இல்ல. பணத்தை பொறுத்த பாருங்களே, புத்தி இல்லாத ஆளா இருந்தா கூட பணம் காசு கூடி போச்சுன்னா அந்த ஆளு சொன்னா சரியா இருக்கும். நல்லா படிச்ச ஆளா இருக்கேன், 10 பைசா இல்லைன்னு வச்சுங்களேன், அண்ணன் கிடக்கிற வேலையில வெட்டி போயிடுவாங்க. ஆக பணம் காசு தான் மனிதனை தீர்மானிக்கிறது. அப்படிப்பட்ட காக்கையில சேமிப்பும் ரொம்ப அவசியம். நல்ல மனமடைத்தவர்கள் இந்த உலகத்திற்கு கட்டாயம் தேவை. எம்மை தெரிந்து கொண்டு போனால் வாழ்க்கை அவசியம் என்ற நோக்கத்திற்கு பணத்தினுடைய மதிப்பை அறிந்து
பந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதன் இல்லே, பிழைக்கும் மனிதன் இல்லே. இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதன் இல்லே, பிழைக்கும் மனிதன் இல்லே. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே பணம் இருந்தாரே அவனை உயர்த்தி பேச மனித கூட்டம் நாடும் தப்பாதே. ஒண்ணு தெரியா ஆளானாலும் பணம் இருந்தாலே அதை உயர்த்தி பேச மனித கூட்ட நாளும் தப்பாது. என்ன அறிவு இருந்திட்டாலும் பணமில்லாத ஆடை, என்ன அறிவு இருந்துட்டாலும் பணமில்லாத ஆடை. உலகம் எந்த நாடும் மனிதனாக மதிக்க மாட்டாரே. பணம் வந்திலே குணம் குப்பையிலே அதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனிலே, பிழைக்கு மனிதனிலே. ஆடையாடும் புகழ்வதெல்லா பணத்துக்காகத்தான். பணம் அகன்று விட்டால் புகழ்ந்த கூட்டம் கடும் உண்மைத்தான். ஆளையாளு புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான். பணம் அகன்று விட்டால் புகழ்ந்த கூட்டம் இகழும் உள்ளைத்தான். ஏழ்மை நிலை வந்தால் நீதாரும் பிள்ளை. ஏழ்மையில் வந்தான் இவர் யாரும் இல்லை. இலையள்ளி பார்த்து நடக்காதவன் அடைவான் தொல்லை. பணம் வந்திலே குணம் குப்பையிலே அதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனிலே. பிழைக்கும் மனிதன் இல்லே. நான் உயர்ந்த நிலையடைந்தோர் நிறைய பேர்கள் உண்டு. உணவு நிலையில் தாக்கம் உருகுவார்கள் கண்டு. உணவினிலே உழுது தாழ்வு நாடு இல்லை. அன்றாட அவனை மதித்து நீயும் துணிவுமே கொண்டு. மண்ணாள் அறிவு மதிப்பினே துணிவே கொண்டு. ஆடினே உயர்ந்து பாடுபட்டால் வெற்றியும் உண்டு. பணம் வந்திலே குணக்குப்பையிலே அதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனிலே. பிழைக்கும் மனிதன் இல்லே. பணம் வந்தியிலே குப்பையிலே. நன்றிகளது. வணக்கம் 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 வணக்கம். படத்துடைய சாராம்சத்தை உரைத்ததற்காக பொன்னானவர்கள் எங்களுக்கு பெருமை சேர்த்த ஒரு தட்டு. மனித வாழ்க்கையில் வெண்தட்டுகளை காட்டிடும், தங்க தட்டுகளை காட்டிடும், பூலகத்தில் இன்ன வரைக்கும் ஒரு மதிப்பான தட்டு. மக்கள் இந்த பணியிடம் தரக்கூடிய அன்பான கைத்தட்டு. அந்த கைத்தட்டை தந்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றிகளது. வணக்கம் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு எங்கள் பணியை தொடங்குகிறோம். பொன்னான சிறப்பு அப்படிப்பட்ட வருவாங்க கூட சத்தம் வந்துச்சு. சத்தம் வந்த திசையை நோக்கும் பொழுது பெருமைக்குரிய இடத்துல பெண்கள் சத்தம் மட்டும் என் காதுக்கு கேட்ட மாதிரி எனக்கு தெரிஞ்சு. ஆண்கள் சத்தம் கேட்ட மாதிரி எனக்கு ஒண்ணும் திட்டு பண்ணல. ஒருவேளை நான் கவனிக்கலையா இல்ல என் காலத்தை விடலாம் தெரியல. இருந்தாலும் மறுபடி கூட்டு பாப்பா சத்தம். அதுதான் இன்னொருத்தன் உள்ள அவனுக்கு என்ன இருக்கு வாயில என்ன வச்சிருக்கேன் இருக்காப்லையா? நான் இருக்கேன் என்னங்க பெண்கள் சத்தம் மட்டும் கேட்குது இருக்கான்னு இருக்கீங்க? என் வாயில என்னமோ வச்சிருக்கேன் என் பழம் கேட்டேன் நேந்திர பழம் தாண்டா இருக்குன்னு கொடுத்தேன் வாயில இன்னும் வாயில வச்சுட்டே இருக்கேன் இல்ல நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தோம்னா இருந்தாலும் கூட துப்பிட்டு சொல்லாம அப்படின்னு சொல்ல மாட்டேன். அதானே, பெரிய பழம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க. உண்மைதான். மனுஷ வாழ்க்கையில அவன் வாங்காத பழங்களே கிடையாது. அப்படியா? மனுஷ வாழ்க்கையில விட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பழங்கள் தேவை. மனிதன்ல உடல் பழம் தேவை. மனிதன் வாழ்வதற்குரிய பழம் வாழைப்பழம். அதனால தப்பு இல்ல. ஆனா இதை காட்டுல அவன் வாங்குற சம்பளம் இருக்க ரொம்ப பெருசு. அப்படிப்பட்ட ஒரு ஆரம்பத்துல சம்பளம்னா எப்படி எழுத நினைக்கிறீங்க? இப்பதானே நம்மளுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அப்ப எல்லாம் சம்பளமே கிடையாது. சம்பளம்ன்ற வார்த்தை எங்க உருவாக நினைக்கிறீங்க? ஆரம்பத்துல கொடுக்கக்கூடிய வேலை பார்க்கறோம்னா வேலைகள்லாம் பார்த்தோம்னா காசு பணம் கொடுக்கறது இல்லையா? சம்பான்னா அரிசி, பழம் என்று சொல்லக்கூடிய உப்பு, இது ரெண்டையும் சேர்த்து கொடுக்கறதுனால இந்த சம்பா பழத்தை கொடுக்குறாங்க. சம்பா பழம் சம்பளம் சம்பளம் வாங்கி வச்சுக்கிறாங்க. பார்த்தாலே வெறுக்கிறேன் என்ன வெறுக்கத்தானே செய்வேன். இந்த உலகத்துல கீரிக்கும் பாம்புக்கு என்ன உறவு இருக்கா தெரியுமா? ஆனா அது எதிரும் தூரமா தான் தெரியுது. அதை மாத்த முடியாது. ஏன்னா சூழ்நிலை எப்படியா படைப்பு அப்படியா தெரியாது. பார்க்கக்கூடிய கண்ணோட்டங்களை பொறுத்திருக்கு. ஆனா நான் எப்பயுமே அதை எதிரியா பாக்குறது இல்ல. எதிரியா பாக்குறவனுக்கு நம்ம எப்படி சொல்ல முடியாது இல்லையா? நீங்க நல்லவன் பாப்பீங்க. எல்லாருடைய பார்வையும் ஒரே மாதிரியா பார்வையா இருக்கா? ஆல்ரவுண்டை இசைக்கிறவருக்கு அது வாசிப்பு கருவி, இசைக்கருவி சிறந்த கருவி. பக்கமளத்தை நீங்க வாசிக்கிறீங்கன்னா அந்த கருவியினுடைய மதிப்பு உங்களுக்கு தெரியும். இதே மதிப்பு உங்களுக்கு தெரியுது.
இதை நம்ம பாத்திர மாதிரி பத்திரமா கட்டி போய் பேருந்துக்குள்ள ஏத்துறோம்னா ஓரத்துல வைக்காத உள்ள வையான்ற. இப்ப அவருக்கு அதை பத்தி தெரியல, என்ன இருக்குன்னு அவருக்கு தெரியாது. அப்ப உணர்ந்தவர்களுக்கு பொருள் தெரியுது, தெரியாதவர்களுக்கு தெரியல. பாருங்க, கூழாங்கல்லா இருந்தாலும் மதிப்பு தெரிஞ்சாலுடைய கையில கிடைச்சா வைரக்கல்லா மாறிடுறான். ஆனா வைரக்கல்லாவே கிடைச்சாலும் மதிப்பே இல்லாதவன் போய் இருந்தோம்னா அவங்களுக்கு கூழாங்கல் தான். தங்கமான நாடகத்தை நடத்தினாலும் எந்தவித கூட்டமும் எந்த ஒரு ஆரவாரமும் இல்லாம நாடகம் பார்க்க சம்பந்தமே இல்லாத மாதிரி பார்த்தோம்னா எத்தனை நடிகர் வந்தா இங்க ஒண்ணு பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஆனா நேத்து கால் ரோட்டு இன்னைக்கு நடிக்க வந்த நடிகராக இருந்தாலும் மக்கள் ஆரவாரம் அதிகமா இருந்தா உற்சாகத்துல நடிப்பேன். அப்ப வித்தியாசம் இருக்கா இல்லையா? விஷயங்கள் பல இருக்கு. அங்க பார்க்கக்கூடிய பார்வையை பொறுத்து எல்லாமே மாறுபடும். பாருங்க, ஒரு விவசாயி, ஏழை விவசாயி, எல்லா ரோட்டோரமும் நல்லா பாருங்க, என்னமோ தெரியல, உழுது முடிச்சு வயக்காட்டுல காலங்காத்தால ஒரு 7 மணிக்கு மரத்தடியில வந்து அசதியில படுத்துட்டேன். நல்லா உழுது முடிச்ச அதுல படுத்துட்டாப்ல. படுத்தா நம்மால் படுத்து அசந்து தூக்கியாச்சு. வழியில ஒரு கவிஞர் போயிருந்திருக்காப்ல. இந்த கவிஞர் போனவர் நினைச்சாரா கீழே படுத்து கிடந்தால பார்த்துட்டு நம்மதே கவிஞர் நினைச்சோம்னா காலங்காத்தால ஒரு மரத்தடியை தேடியாந்து பக்கத்துல படுத்திருக்கியான்னா ஏதோ ஒரு கவிதை எழுதிட்டு படுத்திருப்பாரு. உடனே அவன் ஓடிச்சான். சரி, அவன் அப்படிதான் இருக்குன்னு பார்த்தா அதுக்கு எடுத்தாப்புல வந்து ஒரு புலவர். இந்த புலவர் வெளியில போனவர் அதையே படுத்திருந்தால பார்த்து நினைச்சானா நம்மதான் பெருங்குண்ட புலவர்னு பார்த்தோம்னா நாடோடியா கடல் கடந்து எல்லா இடத்துக்கும் போய் எல்லா இடத்துக்கும் கவிதை படித்து படுத்து கிடக்கிறாப்புல அவர் நினைச்சாராம். ரெண்டாவதுடைய பார்வை. மூணாவது வந்தவர் ஒரு சாமியார். அவர் பார்த்தாராம், படுத்தால பார்த்துச்சே நம்மதே குடும்பம் குட்டியெல்லாம் படைக்காம இந்த இடத்துல வந்து படுத்து கிடந்தோம்னா நமக்கு முன்னால ஆசையெல்லாம் தொடர்ந்து ஒரு துறவி படுத்து கிடக்கிறாயான்னு அவன் நினைச்சாலும். இவங்க 3 பேர் இப்படி நினைக்க கடைசியா வந்தாலும் நல்ல தள்ளாடுற போதக்காராளு. இந்த போதக்காராளு தள்ளாடிக்கிட்டே வந்து படுத்திருந்தால பார்த்து நினைச்சானா நம்மதே போதக்காரன் பார்த்தோம்னா காலையில குடிச்சுட்டு பெருங்குண்ட போதக்காரன் படுத்திருக்காங்க. இப்ப என்ன நினைக்கிறது? அவருடைய பார்வைக்கு ஒண்ணு நல்லதா தெரியுது, ஒரு ஆள் கெட்டதா தெரியுது. அதனால வாழ்க்கையில யாருடைய எண்ணங்கள் எப்படிதான் சரி, நம்முடைய எண்ணம் சரியா இருக்கும் பட்சத்துல வாழ்க்கையில் வெற்றி. இந்த உலகத்துல கார்த்திகை தீபம் எல்லாமே கொண்டாடுவோம். பாத்திருக்கீங்களா? கார்த்திகை விளக்கு ஏத்தி கொண்டாடுறது உலக வழக்கமே தானே. அண்ணாமலையோட தீபத்தை பார்த்து ஏத்துவான். இது சாதாரண விளக்கு ஏத்துறதுக்காக மட்டும் கண்டுபிடிக்கப்பட்ட திருவிழா அப்படின்றது அல்ல. ஒரு விளக்கு ஏத்துறோம்னா அதை வச்சு என்னென்ன தேவைப்படுது? ஒரு திரி தேவைப்படுது, தீ தேவைப்படுது, எண்ணெய் தேவைப்படுது. ஏத்துறதுக்கு ஒரு ஆளு இது இருந்தா நம்ம ஒரு விளக்கு ஏத்தி விட்டுறோம். இப்ப எண்ணெய் தேவைப்படுது, திரி தேவைப்படுது, தீ தேவைப்படுது. இது 3 இருக்கும் பட்சத்துல நம்ம ஒரு விளக்கை ஏத்திடுறோம். ஆனா நம்மளுடைய ஆன்மீகம் என்ன சொல்லி தருது? எண்ணெயும் திரியும் தீயும் சேர்ந்தால் விளக்கை ஏத்தலாம். ஆனா நீயே உலகத்துக்கு விளக்கா மாறணும்னா நான் சொன்ன வார்த்தையை திரும்ப சொல்லி பாரு சொல்லுது. அப்படி என்ன சொன்ன? நான் சொன்ன எண்ணெயும் திரியும் தீயும் சேர்த்து சொல்லி பாரு. என்ன திரி தீ, என்ன திரி தீ, என்ன திருத்தி, என்ன திருத்தி, என்ன திருத்தி, என்னை திருத்தி கொள்ளும் பொழுது நான் மற்றவருக்கு விளக்காக மாறுகிறேன் என்ற சூட்சமத்தை சொல்லிக் கொடுத்த ஒரு நாடு இந்த பூமி. அப்படிப்பட்ட புண்ணிய பூமி நம் தமிழக பூமி. அதனால வந்தடத்திற்கு வெளிச்சத்தை ஏற்படுத்தி வரக்கூடிய விளக்கேத்து விளக்கேத்து வண்டிக்கிழமை